ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரவேசிக்கால நவீன் பத்ய சைனிகா அந்த புக்கில் ஆதுனிக் பத்ய அந்த பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு போயம் மனுஷ்யதா அதை பற்றி நம்ம அந்த சாராம்சம் பார்ப்போம். இதை எழுதினவர் ஆத்தர் வந்து ஸ்ரீ மைதிலி சரண் गुप्ता। कवि परिचय। मनुष्यता नामक कवि श्री मैथिली शरण गुप्ता की कविता है। आपको राष्ट्र कवि माना जाता है। इதை எழுதினவர் மனுஷ்யதா கவிதை எழுதினவர் மைதிலி சரண் குப்தா. இவர் வந்து ராஷ்டிர கவி, தேசிய கவின்னு அவர் போற்றப்படுகிறார். கவிதா பரிச்சை। உதார்த்தா मनुष्य का सच्चा आभरण है। உதார்த்தா தயாள குணம் வந்து மனிதனுடைய உண்மையான ஆபரணம், நகை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆபரணம். கவி இஸ் கவிதா மே ஹமே உதார் பன்ने का उपदेश देते हैं। கவிஞர் வந்து இந்த கவிதையில் நமக்கு உதார குணம், தயாள குணம், இரக்க குணத்தை பற்றி உபதேசம் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. कविता का सारांश, இந்த சாராம்சம் பார்ப்போம். कवि मनुष्यों से कहते हैं कि मनुष्य जीवन नश्वर है। கவிஞர் சொல்கிறார் என்னது, மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே வந்து நிலை இல்லாதது. इसलिए तुम मौत से मत डरो। அதனால் நீங்கள் மௌத்துனா வந்து டெத்து, அதனால் இறப்பை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. ஹம் சப்கோ ஏக் தின் மர்னா ஹி படேகா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறக்கதான் வேண்டும். यदि जीते समय हम उदार रहेंगे तो हमारी मृत्यु के बाद भी लोग हमें याद करेंगे। நம்ம வந்து ஜீத்தே சமயம், வாழும் சமயம் போது நம்ம லீவ் பண்ணும்போது உதார் ரகேங்க, நம்ம தயாள குணமாக இருக்கணும். அப்போ வந்து அப்போ தான் மிருத்யுக்கே பாத், மிருத்யுனாலும் டெத்து தான், மவுத்துனாலும் டெத்து தான். மிருத்யுக்கே பாத் இறப்புக்கு அப்புறம் மக்கள் வந்து நம்மளை நினைவு வச்சுருப்பாங்க. यदि ऐसा ना हुआ तो हमारा जीना मरना बेकार है। ஆனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து வாழறது வந்து பேக்கார், வேஸ்ட்டு, ரொம்ப நம்ம வாழறதே வேஸ்ட்டு. இந்த மாதிரி தயாள குணம் இல்லைன்னா ஜோ மனுஷ்ய दूसरों के लिए जीता है वह कभी नहीं मरता। யார் எந்த மனிதன் வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக வந்து வாழறானோ அவன் எப்பயுமே இறப்பது இல்லை. स्वयं चारा खाना जानवरों का गुण है। स्वयं தானே சாப்பிட்றது ஜானுரம், மிருகங்களுடைய குணம், அடுத்தவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்றது. தூசரோं के लिए जीना मरना मनुष्य का गुण है। அடுத்தவங்களுக்காக வாழறது, உயிர் வாழறது, இறக்கிறது மனிதர்களுடைய குணம். சரஸ்வதி உதார் மனுஷியக்கா குணகான் கத்தி ஹ, சரஸ்வதி வந்து அந்த தயாள குண மனிதர்களுடைய குணகானத்தை பாட்டாக பாடுறாங்க. ஏக் பூமி உஸ்கா ஆபார் பாந்தி ஹ, தயாள குணம் முன்னவங்களும் இந்த பூமியை வந்து ரொம்ப அதிகமாக நன்றி செலுத்துது. உஸ்கி கீர்த்தி ஹர் கஹி ஃபைல்தி ஹ, அவங்களுடைய புகழ் வந்து ஒவ்வொரு இடத்துல எல்லா இடத்துலையும் பரவுது. ஏக் சிருஷ்டி உஸ்கி பூஜா கத்தி ஹ, இந்த சிருஷ்டி படைப்பு வந்து அவன் வந்து பூஜை, அதாவது வரவேற்கிறது, அவங்கள வந்து பாராட்டுது. जो आदमी पूरी पूरी दुनिया को अपना प्यार देता है वही मनुष्य है। இந்த இது ஆத்மி, எந்த மனுஷன் வந்து முழு உலகத்துலேயே வந்து தன்னுடைய அன்பை பொழிகிறானோ அவன்தான் மனிதன். ரத்திதேவ் நாமக் ஏக் ராஜா தா, ரத்திதேவ்னு ஒரு ராஜா இருந்தார். ஆஹ் அப்பனா போஜன் தூசரோங்கோ தேக்கர் ஸ்வயம் பூக்கா ரஹா, அவன் வந்து தன்னுடைய சாப்பாட்டையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் வந்து பசியோடு இருப்பார். ததிச்சினே தேவோங்கோ அப்படி ரீட் கி ஹட்டி தி, ததிச்சின்றவர் வந்து பழைய காலத்தில் இருந்த முனிவர், அவர் வந்து தேவர்களுக்காக தன்னுடைய ரீட்டு கி ஹட்டின முதுகு எலும்பு அதையே வந்து தானமாக கொடுத்துட்டாரு. ராஜா ஷிபினே அப்பனா மாம்ஸ் காட்டுக்கர் தியா, ராஜா ஷிபி சக்கரவர்த்தி வந்து ஒரு புறாவுக்காக தன்னுடைய உடம்புல இருந்த மாமிசத்தையே அதுக்காக தானம் கொடுத்துட்டாரு. வீர் கர்ணனே அப்பனா கவச் தியா, வீர கர்ணன் வந்து தன்னுடைய கவசத்தை தானமாக கொடுத்தாரு. யக் ஷரீர் நஷ்வர் ஹ, இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது, நிலையில்லாதது. ஆத்மாக்கோ ஷரீர்க்கு சிந்தா கர்னா நஹி சாஹியே, உயிர் வந்து இந்த உடம்பை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. சஹானுபூதி மகான் குண் ஹ, சஹானுபூதினா இரக்கம், இரக்கம் வந்து பெரிய குணம், சிறந்த குணம். துனியா தயாளுவோங்கா சாத்தி ஹ, இந்த உலகமே வந்து தயாள குணம், இரக்க குணம் உள்ளவங்க தான் விரும்புது. புத்த தயாளுத்தே, புத்தர் வந்து தயாள குணமாக இருந்தார், இரக்க குணம் உள்ளவர். லோக் உன்கி வந்தனா கர்த்தே தே, அவர் மக்கள் வந்து அவங்கள போற்றி புகழ்ந்தாங்க. பரோபகாரி ஹி உதார் மனுஷ்ய ஹ, ஹெல்ப், அடுத்தவங்களுக்கு உதவுறது தான் மனிதர்களுடைய குணம். உதார மனுஷன், நல்ல மனுஷனுடைய இது வந்து அடுத்தவங்களுக்கு உதவுறது. ஜோ தூசரோं के लिए जीता मरता है वही मनुष्य है, யார் வந்து மற்றவங்களுக்காக இறக்குறாங்களோ உயிர் வாழறாங்களோ அவங்க தான் வந்து மனிதன். விசேஷ்தா கவிதா சரல் ஒரு சுபோத் ஹ, கவிதை வந்து சாதாரணமாக
நடையிலையும் இனிமையாகவும் இருக்குது. மனுஷக்கோ மனுஷ பனே ரஹனா கா தரீகா பத்தாத்தி ஹை. மனிதன் வந்து மனிதனாக இருக்கும் வழியை வந்து அந்த முறையை வந்து சொல்கிறாரு. இப்போ கவி பரிச்சை பற்றி பார்ப்போம். कविஞர் मैथिली शरण गुप्ता। श्री मैथिली शरण गुप्ता जी का जन्म 1886 में उत्तर प्रदेश के झांसी जिले के चिरगांव में हुआ था। मैथिली शरण गुप्ता வந்து 1886 வந்து உத்தர் பிரதேஷில் ஜான்சி ஜிலே அந்த டிஸ்ட்ரிக்டில் சிர்காவ்ன்ற இடத்துல பிறந்தார். आपको राष्ट्र कवि माना जाता है. அவர் வந்து தேசிய கவிஞர் என சொல்லப்படுகிறார். आपके पिता वैष्णव भक्त और ब्रज भाषा के कवि थे. அவர் வந்து வைஷ்ணவ பக்தராகவும் பழைய கால ஹிந்தி இருக்கு இல்லையா, ஹிந்தி பழைய முறை ஹிந்தி அந்த மொழியில் வந்து கவிஞராகவும் இருந்தார். குப்தாஜிக்கு अपने पिताजी से कविता लिखने की प्रेरणा मिली. குப்தாஜிக்கு வந்து அவருடைய அப்பா மூலமாக கவிதை எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது. महावीर प्रसाद त्रिवेदी के कारण गुप्ता जी कविता के क्षेत्र में आए. ஆனால் வந்து அவர் அப்பா மூலமாக அந்த இது வந்து அந்த நன்மை குணம் வந்து கிடச்சிது அவருக்கு. மகாவீர் பிரசாத் திரிவேதிக்கினுடைய மூலமாக தான் அவரால் கவரப்பட்டு தான் குப்தாஜி வந்து கவிதை அந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தார். ஆப்கி கவிதாமே காந்திவாதிக்கு சாப் ஹை. அவருடைய கவிதையில் காந்தியவாதம் வந்து அதிகமாக இருந்தது. சாக்கேத் மைத்ரி சரண் குப்தாஜி கா மகாகாவிய ஹை. சாக்கேத்ன்றது வந்து மைத்ரி சரண் குப்தனுடைய பெரிய காவியம். ஜெயத்ரத்வத், பஞ்சவட்டி, பாரத் பாரதி, கிசான் ஆதி ஆப்கே கண்ட காவிய ஹை. இதெல்லாம் வந்து அவருடைய கண்ட காவியங்கள். अन्य कवियों से तिरस्कृत पात्रों से गुप्ता जी ने सहानुभूति दिखाई. மற்ற கவிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எது அவங்களுக்கு அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கோ அதெல்லாம் இவருக்கு வந்து சகிச்சு கொள்ள பொறுமையாக இவர் வந்து சகிச்சு கொண்ட அந்த குணம் இவர்கிட்ட காணப்பட்டது. साकेत के लिए आपको हिंदी साहित्य सम्मेलन का पुरस्कार मिला. சாக்கேத்ன்ற இதுக்காக அவருக்கு हिंदी साहित्य सम्मेलन மூலமாக அவருக்கு பரிசு கிடைத்தது. आप सांसद भी रख चुके हैं. आप सन 1967 में स्वर्ग सिधारे. அவர் வந்து அந்த 1967 வந்து அவர் இறந்துட்டார். 1964 வந்து அவர் இறந்துட்டார். இப்போ சந்தர்ப்ப சகித் பாவ் சமஜாயே இதை நம்ம பார்ப்போம். மனுஷ்யதா विचार लो कि मत्रिय हो न मृत्यु से डरो कभी. இந்த லைன்லேருந்து இந்த 4 லைன்ஸ் வந்து वही मनुष्य है कि जो मनुष्य के लिए मरे. இந்த லைன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு நம்ம எப்படி ERC சந்தர்ப்ப சகித்தியாக எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்ப்போம். एक पद्यांश मनुष्यता नामक कविता से दिया गया है. मनुष्यता कविதையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. एक राष्ट्र कवि श्री मैथिली शरण गुप्ता की कविता है. उदारता मनुष्य का सच्चा आभरण है. उदारता के संबंध में लिखते समय कवि इस पद्यांश में कहते हैं. உதாரத்தா தயாள குணம் தான் மனிதனுடைய உண்மையான ஆபரணம். அதை பற்றி இதை தயாள குணத்தை பற்றி சம்மந்தப்பட்டு எழுதப்பட்ட கவிதை தான் இந்த பத்யாம்சத்தில் சொல்லியிருக்காங்க. व्याख्या இதனுடைய விளக்கம் அந்த போயம்னுடைய விளக்கம். கவி மனுஷியோं से कहते हैं कि मनुष्य जीवन नश्वर है. கவி வந்து மனிதர்கள் வந்து சொல்கிறார் என்னென்னா மனிதனுடைய வாழ்க்கையை வந்து அழியக்கூடியது நிலையில்லாதது. इसलिए तुम मौत से मत डरो. இதில் படித்தோம் இல்லையா எஸ்ஏல அதே தான் சாராம்சத்தில் படித்தது. அதனால் இது டெத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. हम सबको एक मरना ही पड़ेगा. எல்லாருமே ஒரு நாள் வந்து நம்ம இறக்கக்கூடியவர்கள் தான். यदि जीते समय हम उदार रहेंगे तो हमारी मृत्यु के बाद भी लोग हमें याद करेंगे. நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம எந்த நல்ல நல்ல வேலையெல்லாம் செஞ்சோம்னா ஹெல்ப் பண்ணோம்னா அது இறந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க. எது ஐசா ந ஹுவா தோ ஹமாரா ஜீனா மர்னா பேக்கார் ஹை. இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் இருக்கிறது வாழற வாழ்க்கை வந்து ரொம்ப வேஸ்ட்டு, அது ரொம்ப தோல்வியானது வேஸ்டானது. அது ஜோ மனுஷ்ய தூசரோं के लिए जीता है वह कभी नहीं मरता. யார் வந்து அடுத்தவங்களுக்காக வாழறாங்களோ மனிதர்கள் அவங்க எப்பயுமே இறக்கறதில்ல. ஸ்வயம் சாரா கானா ஜான்வரோं का गुण है. தானே வந்து சாப்பிட்றது வந்து மிருகங்களுடைய குணம். दूसरों के लिए जीना मरना मनुष्य का गुण है. மற்றவங்களுக்காக வாழறது இறக்கிறது வந்து மனிதர்களுடைய குணம் அப்படின்னு இதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. விசேஷதா पद्यांश सरल और सुबोध है. हमें उदार बनने की प्रेरणा देता है. இந்த பேராகிராஃப் வந்து சாதாரண நடையில் இனிமையாகவும் இருக்குது. இது உதாரண குணத்தை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது. இப்போ செகண்ட் ERC
उदारत रतिदेव ने दिया करस्त ताल भी இந்த லைன்லேருந்து வஹி மனுஷ்ய है कि जो मनुष्य के लिए मरे இந்த லைன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம संदर्भ गीतिया के पापो. संदर्भ यह पद्यांश मनुष्यता नामक कविता से दिया गया है. यह राष्ट्र कवि श्री मैथिली शरण गुप्त की कविता है. उदारता मनुष्य का सच्चा आभरण है. उदारता के संबंध में लिखते समय कवि इस पद्यांश में कहते हैं. போன இதில் பார்த்தோம்னா அதே பேராகிராஃப் தான் இதில் சந்தர்ப்பத்தில் நம்ம எழுத போகிறோம். வியாக்கியா என்ன விளக்கம், இந்த போயம்னுடைய விளக்கம் அது. रतिदेव नामक एक राजा था. रतिदेव ஒரு ராஜா இருந்தார். अपना भोजन दूसरों को देकर स्वयं भूखा रहा. தன்னுடைய சாப்பாட்டை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் பசியோடு இருப்பார். दधीची ने देवों को अपनी रीढ़ की हड्डी दी. दधीச்சின்ற ஒரு முனிவர் வந்து தேவர்களுக்காக தன்னுடைய முதுகெலும்புடைய दानमा கொடுத்தாரு. ராஜா ஷிபி ने अपना मांस काट कर दिया. ராஜா ஷிபி சக்கரவர்த்தி தன்னுடைய மாமிசத்தையே வெட்டி ஒரு பறவைக்காக தானமாக கொடுத்தாரு. வீர் கர்ணனை अपना कवच दिया. வீர கர்ணன் வந்து தன்னுடைய கவசத்தை தானமாக கொடுத்தாரு. யக் ஷரீர் நஸ்வர் है. இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது. ஆத்மாக்கோ ஷரீர் கி சிந்தா கர்னா நை है. அந்த ஆத்மாவானது இந்த உடம்பை வந்து பற்றிய சிந்தனை வந்து செய்யக்கூடாது. அது வந்து அழியக்கூடியது. ஆத்மா வந்து அழியாதது. ஷரீர் வந்து அழியக்கூடியது. அதனால் எப்படி தானம் கொடுத்தாங்கன்றதை இதை விளக்கியிருக்காங்க. विशेषता पद्यांश सरल और सुबोध है. हमें उदार बनने की प्रेरणा देता है. இந்த பேராகிராஃப் வந்து சாதாரணமாகவும் இனிமையாகவும் இருக்குது. இது உதார குணத்தை பற்றி நமக்கு சொல்கிறது. இப்போ क्वेश्चन आंसर्स பார்ப்போம். कवि फर्स्ट वन कवि मैथिली शरण गुप्ता पशु प्रवृत्ति किसे कहते हैं. कवि मैथिली शरण गुप्ता कहते हैं कि अपने लिए जीना पशु प्रवृत्ति है. பசு பிரவೃத்தின்னு என்னது, மிருகத்துடைய குணம் என்னன்னு கேட்குறாங்க. தனக்காக வாழறது தான் அதனுடைய குணம். செகண்ட் दधीची ने किसके लिए अपना अस्थि जाल दिया. दधीची யாருக்காக கொடுத்தாரு. दधीची ने देवों के लिए अपना अस्थि जाल दिया. தேவர்களுக்காக தன்னுடைய அடி முதுகெலும்பை கொடுத்தாரு. कवि मैथिली शरण गुप्ता जी के विचार में मनुष्य कौन है. அவருடைய இதுபடி என்னப்படி மனிதன்னா யாரு. कवि मैथिली शरण गुप्ता के विचार में औरों के लिए जीने वाला ही मनुष्य है. மற்றவங்களுக்காக வாழறது தான் மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். कवि मैथिली शरण गुप्ता किनको उदार मानते हैं. कवि मैथिली शरण गुप्ता परोपकारी को उदार मानते हैं. பரோபகாரம் இறக்க குணம் உள்ளவர், தயாள குணம் உள்ள உதாரணம் சொல்லு நல்ல தயாள குணம் உள்ளவர்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா படித்து எழுதுங்க.